ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். எடக்கணக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ நல்லா அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க. ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா தேங்காய் பாலுங்க. ஒரு தேங்காவை துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ நம்ம ஊற வச்ச ஆட்டா மாவை பார்த்துக்கலாங்க. நல்லா ஊறி இருக்குதுங்க. இப்போ நம்ம இது பிசைஞ்சு பால் எடுத்துக்கலாம். நல்லா கையால் நல்லா பிணைஞ்சி கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பால் கிடச்சிடும். இப்போ எல்லாத்தையும் கரைச்சியாச்சுங்க. இப்போ வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துடலாங்க. கையால் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ மாவில் நம்ம பால் எடுக்கிறோங்க. கோதுமை இருந்ததுன்னா கூட நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அந்த ஜல்லடியில் இருக்கிற அந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இது மாதிரி கையால் செஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற பாலும் வந்துடுங்க. அவ்வளோதாங்க. இதில் இருக்க திப்பி எடுத்துடலாம். இது வேஸ்ட்டு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சு வைங்க. மேலே வந்து தண்ணி நிற்கும். நம்ம எடுத்துடலாங்க. அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எடுத்துடலாம். எல்லா தண்ணியும் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது டைம் ஆகுங்க. இது மாதிரி நம்ம மேலோட தண்ணி எடுத்துட்டோன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதனால தான் மேலே இருக்கிற தண்ணி நம்ம எடுத்துடுறோங்க. இது மாதிரி தெளிஞ்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா மாவு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளத்துடைய அளவு பார்த்திங்கன்னா மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. எடைக்கணக்கில் பார்த்திங்கன்னா 200 கிராம் மாவுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. நம்ம கரைச்சிட்டு லைட்டாக கொதிக்க வச்சுட்டு வடிகட்ட போகிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வெல்லத்தில் கொஞ்சம் கல் மண் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டும் போது கிடச்சிரும். அதனால் சுத்தமான வெல்லம் நம்ம எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதே வானலில் நம்ம வடிகட்டின வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தில் எந்த பாகுபதமும் தேவையில்லைங்க. லைட்டாக கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை பாலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கிளறினே இருங்க. இல்லைனா கட்டிக்கும். மாவு பொருள்ன்றதுனால கட்டிக்கும். லைட்டாக கிளறி விட்டுக்கினே இருங்க. தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உடனே சேர்த்துடாதீங்க. மாவு வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. கோதுமை மாவு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நான் சேர்க்குறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு அந்த கோதுமை மாவு லைட்டாக கரைச்சி விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு வேக விட்டுறாதீங்க. ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஆனால் சுவையான அல்வா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்குறேங்க. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வெல்லம் சேர்த்து செய்கிறேங்க. நீங்கள் வேணும்னா சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் வெல்லன்றது ஹெல்த்தியானதுன்றதுனால நான் வெல்லம் சேர்த்து செய்கிறேன். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு கிளறி விட்டுக்கினே இருங்க. இப்போ கலர் பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலர் நான் சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு சேர்க்குறேங்க. நான் ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலைங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயே உங்களுக்கு போதுமானது. நல்லா வெந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் கசிஞ்சு வரும்போது
வானலில் விட்டு ஒட்டாமல் வருங்க. அதுதாங்க உங்களுக்கு பதம். பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடுது. அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.